இன்னைக்கு கம்மிங் 2026 எலெக்ஷன் வருது ஓகேங்களா. அந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக எந்த மூவி வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அந்த எலெக்ஷன் மூவி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டு என்னென்னு நம்ம அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்கிட்ட கேட்போம். எலெக்ஷன் வந்தாவே இந்த மூவி தான் உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன படம்? நிறைய படம் இருக்குது. மக்கள் ஆட்சி ஒரு படம் இருக்குது, பழைய படம் வந்து அந்த படம் இருக்குது. அஜித் ஜியின் வந்து ஒரு படம், அந்த படம் ஆக்சுவலாக நிறைய எப்படி அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அதனால் அந்த படம் நிறைய நல்ல ஒரு கான்செப்ட் உருவாச்சு. படம் ஃபெயிலியராக ஃப்ளாப்பாக ஹிட்டானா பார்க்க வேண்டாம், பட் கான்செப்ட் வைஸு அது நல்ல ஒரு கான்செப்ட். ஸ்டூடெண்ட் அரசுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அவனை வளர விடுவாங்களா, அவன் வந்தால் என்ன பண்ணுவான், அவனெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் என்னெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க, பேக்ஃபைட் பண்ணுறாங்க கான்செப்ட். பட் ஒரு நல்ல கான்செப்ட், படம் ஒரு நல்ல இம்பேக்டை கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலி சுரேஷ் நான் சொன்ன மாதிரி தான் ஜிங்கிற ஒரு படம் வந்து யாருமே அன்னோட்டிஸ் பண்ணல. ஆனால் இவர் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே அப்படி இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். வேறு என்னென்ன படம்? நான் நிறைய படம் இருக்குது. அரசியல்னாலே அமைதிப்படை தான். ஸோ அதை சொல்ல மறந்துட்டு சாரி. நம்ம எல்லாருக்குமே தெரியல. ஆக்சுவலாக ஒரு தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பார். தேங்காய் பொறுக்கிட்டு அவரை மணி ஒன்று கூப்பிட்டு உனக்குன்னா லட்சுமி இல்லைக்கிட்ட ஒரு பெரிய பேலஸை காமிச்சு அந்த பேலஸை வாங்கணும்னு ஒரு லட்சியமாக சொல்லுவார். கடைசியில் அவர் வாங்கிடுவார். ஸோ அமைதிப்பட்டி அப்படின்னு போகிறப்ப அந்த தேங்காய் பொறுக்கினவர் வந்து எப்படி மேலே வராரு அப்படின்ற கான்செப்ட். அதுக்கு எந்த கீயாக யூஸ் பண்ணுறாருனாக்கா அரசியல் மட்டும்தான். ஒரு எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷனில் அவர் நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சு அவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் போது இது இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாடி லாங்குவேஜ் மாறினதுக்கப்புறம் மணிவண்ணன் மலையை காலை போடுவார், கை போடுவார், எல்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அது சின்ன பேர் அரசியல்லாம் அமைதிப்படுத்தும். அது நல்லா பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம கூட பேசின சுரேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த எலெக்ஷனில் பார்த்து ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. நீங்களும் அந்த ஓட்டு இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம ஓட்டு நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை, அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இன்னொன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். சர்க்கார் படத்தில் விஜய் ஒரு ஓட்டுக்காக அங்கேருந்து வருவார். அது ஒரு நல்ல கான்செப்ட். ஓட்டு போடணுன்றதுக்காகவே அங்கேருந்து வருவார். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டு இல்லை அப்படின்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓட்டு உங்களோட உரிமை, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஓட் பண்ணுங்கள். யாருக்கு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய